சாயி பாபாவின் பிறப்பு பற்றி யாரும் அறியவில்லை. அம்மா அப்பா என்று அவர் யாரை வாஞ்சையுடன் அழைத்தார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அம்மா என்று பாபா அழைத்த பெருமை பாயாஜா பாய்க்கே உரியது. சீரடியில் வேப்ப மரத்தடியில் ஒரு இளைஞன் தவம் செய்கின்றான் என்று அனைவரும் கூறிய பொழுது சென்று பார்த்த பாயாஜா பாய் அவனை பார்த்து வணங்கி மெய்மறந்து நின்றார். பின்பு எவ்வளவு நேரம் தவம் செய்கின்றான் இவன், சாப்பிட்டானோ இல்லையோ என்று யோசித்து உடனே வீட்டிற்கு சென்று உணவு தயாரித்து கொண்டு வந்து பாபா தவம் முடியும் வரை நின்று வணங்கி உணவளித்து சாப்பிட வைத்தார். பின்பு பாபா அடிக்கடி காட்டிற்கு சென்று தவம் இருப்பார். அவர் எங்கு செல்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் சீரடியை விட்டு செல்லும் பொழுது எல்லாம் என் மகன் சாப்பிட்டானோ இல்லையோ என்று மனம் கலங்கி அழுதார். பின்பு சாயி வந்த பின் உரிமையோடு கடிந்து கொண்டார். ஒருமுறை காட்டிற்கே தேடி சென்று பாபாவை கண்டுபிடித்து உணவளித்தார். அன்றிலிருந்து தினமும் காட்டிற்கு சென்று உணவளிப்பதை அவர் வழக்கமாய் கொண்டார். அவரது பாசத்தில் சாயி கரைந்து நின்றார்.